ஹலோ கைஸ். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? இன்னைக்கு நம்ம N9ல இருக்க சில டேட்டா ஃப்ளோ நோட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். டேட்டா ஃப்ளோ நோட்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு நோட்ல இருந்து இன்னொரு நோடுக்கு டேட்டா போகுது இல்லையா, இந்த டேட்டாவை நமக்கு ஏத்த மாதிரி எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த டேட்டா ஃப்ளோ நோட்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா, இந்த நோட்ல இருந்து இந்த நோடுக்கு 10 டேட்டாஸ் போதுன்னா அந்த 10 டேட்டாவை நம்மளோட அட்வான்டேஜுக்கு ஏற்ற மாதிரி எப்படிலாம் கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டேட்டா ஃப்ளோ நோட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ டேட்டா ஃப்ளோ நோட்ஸ் ஒன்னொன்னுத்தையும் பார்ப்போம். இப்போ நான் எங்கள் சைடில் நோட்ஸில் ஒரு 9 நேம்ஸ் வந்து எழுதியிருக்கேன். ஸோ இது எல்லாமே தான் அந்த டேட்டா ஃப்ளோ நோட்ஸ். ஓகேவா? ஸோ இதில் இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஸ்பிளிட் அவுட் அப்படிங்கிற இந்த நோட். ஓகேவா? ஸோ நான் ஸ்பிளிட் அவுட் அப்படிங்கிற நோட் வந்து எடுத்துட்டேன். ஸோ இது வந்து லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்போம். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா, பேசிக்காக ஒரு லிஸ்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டிஸ்பேண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோவும் லாஸ்ட் வீடியோலேருந்து எடுத்தது தான். இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நியூஸ் ஏபிஐ யூஸ் பண்ணி அன்னைக்கான ஹெட்லைன்ஸ் டேட்டாவை வந்து எடுத்திருப்போம். கரெக்டாக? ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு கிடைச்ச அவுட்புட் வந்து ஒரு ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டுக்குள்ளே வந்திருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிற இந்த லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதுக்குள்ளே ஆர்டிகல் 0, ஆர்டிகல்ஸ் 1 இந்த மாதிரி எனக்கு ஹெட்லைன்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து நம்மளால டைரக்டாக யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த ஸ்பிளிட் அவுட் அப்படிங்கிற இந்த நோடு வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் இந்த நோடை வந்து இதோட கனெக்ட் பண்ணுறேன். இதில் இந்த ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிற இந்த லிஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ பாஸ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் ஸ்டெப் வந்து கொடுக்குறேன். ஸோ நம்மளுக்கு கொடுத்ததும் இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் தெரியும். ஸோ சோர்சஸ் அப்படின்னு வந்திருக்கு. இதில் இந்த ஆத்தர், டைட்டில், டெஸ்கிரிப்ஷன், யூஆர்எல் எல்லாமே தனித்தனியாக வந்திருக்கு. ஓகேவா? ஒரு லிஸ்ட்டாக இல்லாமல் தனித்தனியாக வந்திருக்கு. ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்பிளிட் அவுட் அப்படிங்கிற நோட். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு லிஸ்ட் ஆர் அரே இருக்கு அப்படின்னா அதில் இருக்க டேட்டாவை தனித்தனியாக டிஸ்பேண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதில் இங்கே இன்க்ளூட் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் நோ அதர் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம ரன் பண்ணோம். இப்போ ஆல் அதர் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நான் எக்ஸிக்யூட் ஸ்டெப் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், முதல்ல இந்த ஸ்டேட்டஸ் டோட்டல் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு, ஆனால் அவுட்புட்ல வரல. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்டேட்டஸ் டோட்டல் ரிசல்ட்ஸ் இந்த 2 ஃபீல்டுமே அவுட்புட் அப்படிங்கிறதுல வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு தான் இந்த ஆல் அதர் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிறது. நோ அதர் ஃபீல்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த லிஸ்ட் ஃபீல்டை தவிர வேற எதுவுமே வராது. ஓகேவா? ஸோ இப்போ ஆல் அதர் ஃபீல்ட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த லிஸ்ட் மட்டும் இல்லாமல் மிச்சம் இருக்க எல்லா ஃபீல்ட்ஸுமே வரும். ஓகேவா? அதுவும் வரும், இதுவும் வரும். அதுக்கு தான் இந்த ஆல் அதர் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ செலக்டட் அதர் ஃபீல்ட்ஸ் அப்படின்ட்டு இன்னொன்று இருக்கு. ஓகேவா? ஸோ இதில் நான் எனக்கு தேவையான ஃபீல்டை மட்டும் அவுட்புட்டில் வர மாதிரி பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டோட்டல் ரிசல்ட்ஸ் மட்டும் எனக்கு வந்தால் போதும் அப்படின்னா நான் டோட்டல் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபீல்டை மட்டும் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் எக்ஸிக்யூட் ஸ்டெப் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு, அந்த லிஸ்ட் டிஸ்பேண்ட் ஆகி வந்திருக்கு. அதுக்கப்புறம் டோட்டல் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற இந்த நோடு வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதில் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த டிசபிள் டாட் நோட்டேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் இந்த ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறத வந்து மொத்தமாக எடுத்துடுறேன். அதுக்கு பதிலாக நான் இந்த ஆத்தர் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆர்டிகல் 0 அப்படிங்கிற இதுக்குள்ள தான் ஆத்தர் அப்படிங்கிறது இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் ஸ்டெப் வந்து கொடுக்குறேன். எனக்கு வந்து நல் அப்படிங்கிற இந்த வேல்யூ வந்து வருது. ஆக்சுவலி இங்கே நல்லுன்னு தான் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நல்லுன்னு தான் இருக்கு. அதுதான் எனக்கு வந்து இங்க வந்திருக்கு. ஓகேவா? இப்போ நான் இந்த டிசபிள் டாட் நோட்டேஷனை வந்து எனபிள் பண்றேன். பண்ணிட்டு எக்ஸிக்யூட் ஸ்டெப் வந்து கொடுக்குறேன். ஆனா எனக்கு அவுட்புட் எதுவுமே வரல. ஓகேவா? ஸோ இதோட மீனிங் என்னது அப்படின்னா, ஸோ இதோட மீனிங் என்னது, ஆர்டிகல் 0 அப்படிங்கிறதுக்குள்ளதான் எனக்கு ஆத்தர் அப்படிங்கிறது இருக்கு. கரெக்டா? ஸோ அதை தான் இந்த டாட் வச்சு ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம். ஸோ நான் இந்த டாட் நோட்டேஷனை வந்து டிசபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா இது மொத்தமாகவே ஒரு ஃபீல்டாக தான் கன்சிடர் பண்ணும். ஓகேவா? ஆனால் முதல்ல இருந்தது என்ன ஆகுதுன்னா, இது ஒரு ஃபீல்டு, இந்த ஃபீல்டுக்குள்ள இந்த ஃபீல்டு வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போ இது டோட்டலாக ஒரு ஃபீல்டாக கன்சிடர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைரக்டாக ஒரு ஃபீல்டு வந்து நம்மக்கிட்ட இல்லை. கரெக்டா? ஸோ அதனால தான் எனக்கு இங்கே வந்து அவுட்புட் வரல. ஸோ இந்த மாதிரி டாட் அப்படிங்கிறத டிசபிள் பண்ணுறதுக்கு தான் இந்த டிசபிள் டாட் நோட்டேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது என்னது அப்படின்னா டெஸ்டினேஷன் ஃபீல்டு நேம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து நியூஸ்னு கொடுத்துட்டேன். ஸோ நான் இந்த ஆர்டிகல்ஸே திரும்ப வந்து பாஸ் பண்ணுறேன். இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் எக்ஸிக்யூட் ஸ்டெப் வந்து கொடுக்குறேன்.
ஸோ கொடுத்ததும் எனக்கு நியூஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஜெக்ட்குள்ள எனக்கு மொத்த டேட்டாவுமே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த டெஸ்டினேஷன் ஃபீல்டு நேம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஒரு சர்டைன் நேம் கொடுக்குறேன், அந்த நேம்குள்ள எனக்கு இந்த டேட்டா எல்லாமே வருது. ஓகேவா? அதுக்கு தான். அண்ட் இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, என்னது அப்படின்னா இன்க்ளூட் பைனரி அப்படிங்கிறது. ஸோ இது இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணல, மேபி ஃபியூச்சர்ல நம்ம வந்து இமேஜஸ் யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு லிஸ்ட் ஆஃப் இமேஜஸ் இருக்கு, அதை வந்து ஒன்று தனித்தனியாக டிஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பைனரி வந்து எனபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நோடு வந்து பைனரி டேட்டாவை நெக்ஸ்ட் நோடுக்கு வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த இன்க்ளூட் பைனரி அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்கலி ஒரு பைனரி டேட்டா வந்து வருது, அதை நெக்ஸ்ட் இந்த நோடு வந்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு இந்த இன்க்ளூட் பைனரி வந்து கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்பிளிட் அவுட் நோட். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் நோட் போகலாம். அடுத்தது என்னது அப்படின்னா லூப் ஓவர் ஐட்டம்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு இந்த ஸ்பிளிட் அவுட் நோடு வந்து தேவைப்படும். ஸோ அதனால் நான் இதை வச்சிருக்கேன். இப்போ நான் லூப் ஓவர் ஐட்டம்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த லூப் ஓவர் ஐட்டம்ஸ் நீங்கள் பேர்லேயே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஒவ்வொரு ஐட்டமாக வந்து லூப் பண்ணுறதுக்கு தான். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து இப்போது ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். இந்த நோடை இதுக்கு பதிலாக ஏஐ ஏஜென்ட் நோடு வந்து எடுக்கிறேன். ஓகேவா? அண்ட் இதில் என்னோட சாட் மாடல் ஜெமினி சாட் மாடல் வந்து கனெக்ட் பண்ணுறேன். அண்ட் ஏஐ ஏஜென்ட்ல ஒரே ஒரு சிஸ்டம் ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்துறேன். சிஸ்டம் ப்ராம்ப்ட்டுக்கு ஸோ நான் ஒரு சிஸ்டம் ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இப்போது நான் இதை டெலீட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸிக்யூட் ஸ்டெப் வந்து கொடுக்குறேன். எனக்கு வந்து இங்கே 18 ஐட்டம்ஸ் வந்து லூப்குள்ளே போகுது. கரெக்டாக? ஸோ இந்த லூப் அப்படிங்கிற இதை வந்து எப்பயுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா அதர் நோடோட கனெக்ட் பண்ணுங்க. டன்னுங்கிறது இங்கே ஒவ்வொரு ஐட்டமும் முடிஞ்சுட்டு மொத்தமாக எனக்கு வர அவுட்புட் தான் டன்னில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து லூப்பை வந்து இதோட கனெக்ட் பண்ணிட்டேன். அண்ட் டிஃபைன் பிலோவில் நான் என்னோட டைட்டில் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த டைட்டிலை பேஸ் பண்ணி ஒரு சம்மரைசேஷன் டெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் ஸ்டெப் கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு வந்து இங்கேருந்து ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்து இங்கே சம்மரைசேஷன் வந்து பண்ணுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிறது வந்து உங்களுக்கு தெரியும். லூப் வந்து இது வரைக்கும் 6 ஐட்டம்ஸ் வந்து முடிச்சிருக்கு. அண்ட் 7, 8 எப்படி போய்கிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே கிடச்சிருக்கு. அண்ட் இப்போ நம்ம ஏஐ ஏஜென்ட் நோட் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 18 வந்து வந்திருக்கு. ஓகேவா? அதோட அவுட்புட் தான் இங்கே இருக்குது 18th ஐட்டமோடது. ஸோ நான் இப்போ 17 போய் பார்க்குறேன், எனக்கு வேற ஒன்று வந்திருக்கு. அண்ட் 16 போய் பார்க்குறேன், வேற ஒன்று வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஹெட்லைன்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சம்மரைசேஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ இதுக்கு தான் இந்த லூப் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ டன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டன்ல 18 ஐட்டம்ஸுமே காட்டுது. இங்கே ப்ராசஸ் பண்ண அந்த சம்மரைசேஷன் இருக்கு இல்லையா, அது எல்லாமே எனக்கு இப்போ இந்த டன் பிரான்ச்சில் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ நம்மளால் ஆக்சஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் மெயிலுக்கு சென்ட் பண்ணிக்கலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களால் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு தான் லூப் ஓவர் ஐட்டம்ஸ். ஸோ லூப் ஓவர் ஐட்டம்ஸில் இந்த பேட்ச் சைஸ் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்னது அப்படின்னா இப்போ நான் 1ன்னு கொடுத்துருக்கேன். கரெக்டாக? அதனால ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்து ப்ராசஸ் பண்ணிச்சு. இதே நான் இங்கே 2 கொடுத்தேன் அப்படின்னா 2 எடுத்து ப்ராசஸ் பண்ணும். 3ன்னு கொடுத்தேன்னா அட் அ டைமில் 3 ஹெட்லைன்ஸ் எடுத்து ப்ராசஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்சுக்கு எத்தனை ஐட்டம் வந்து உள்ளே போகணும் அப்படிங்கிறத வந்து நம்ம முடிவு பண்ணுறதுக்கு தான் இந்த பேட்ச் சைஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நோட் வந்து லிமிட் அப்படிங்கிற நோட். அது என்னது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ நான் லிமிட் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். ஸோ அஸ் த நேம் சஜஸ்ட் லிமிட் அப்படிங்கும் போது என்ன சொல்கிறோம் அப்படின்னா எனக்கு வர டேட்டாவை நான் வந்து லிமிட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுதான். ஸோ இங்கே மேக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ நான் அதை வந்து நான் ஒரு 10ன்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் எக்ஸிக்யூட் ஸ்டெப் வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு லிமிட் நோடுக்கு போகிறது வந்து டோட்டலாக 18 ஐட்டம்ஸ் வந்து போகுது. ஆனால் எனக்கு லிமிட் நோட்லேருந்து வெளியே வந்தது வெறும் 10 ஐட்டம்ஸ் தான். ஓகேவா? ஸோ நான் இப்படி வர டேட்டாவை சர்டைன் வேல்யூ கொடுக்குறேன். ஓகேவா? இங்கே நான் வந்து 10 கொடுத்துருந்தேன், அதனால எனக்கு வந்து 10 ஐட்டம்ஸ் வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுவே நான் 5 கொடுத்துருந்தேன்னா எனக்கு 5 ஐட்டம்ஸ் மட்டும் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டேட்டாவை லிமிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த லிமிட் அப்படிங்கிற இந்த நோட். ஓகேவா? ஸோ இதில் கீப் அப்படின்னு இதில் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னா இப்போ 10ன்னு கொடுத்தோம் இல்லையா, அது வந்து ஃபர்ஸ்ட் 10 ஐட்டம்ஸ் வந்து வரும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் ஐட்டம்ஸ்னு கொடுத்துருந்தோம்னா அந்த 18ல் இருக்க லாஸ்ட் 10 ஐட்டம்ஸ் வந்து வரும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன்ஸ்.
ஸோ இப்போ அடுத்து இஃப் அப்படிங்கிற நோடு. ஸோ நான் எடுத்துக்கிறேன். ஸோ இஃப் இது வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரோக்ராமிங்லலாம் படிச்சிருக்கோம். எஸ், பேஸ்டான ஒரு கண்டிஷன் நம்ம ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கறத வந்து செக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த இஃப் நோட். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன்னா இதை வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் இஃப் நோடோட. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க டேபிள் பார்த்தா தெரியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ஆத்தர் அப்படி இல்லைன்னா ஐடி, இது ரெண்டுத்துல என்ன வந்து நான் வந்து ஆத்தர் அப்படிங்கறது எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஆத்தர்ல 1-2 இடம் வந்து நல்லுன்னு இருக்கு, ஆனா 1-2 இடத்துல வேல்யூஸ் வந்து இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ நம்ம இந்த ஆத்தருங்கிற வேரியபிள்ல ஃபீல்டுல டேட்டா வந்து இருக்கா இல்லையா அப்படின்ட்டு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அதுக்காக நான் ஆத்தர் அப்படிங்கிற இந்த ஃபீல்டை வந்து எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன டேட்டா டைப் அப்படிங்கறத வந்து நம்ம சூஸ் பண்ணோம். ஆத்தர் அப்படிங்கிறது உள்ள நேம்ஸ் தான் இருந்துச்சு, இது ஒரு ஸ்ட்ரிங். கரெக்டா? ஸோ அதனால நான் ஸ்ட்ரிங்குங்கிறத சூஸ் பண்றேன். இப்போ இதுல நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கறது சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ என்ன சொன்னேன், ஆத்தர் அப்படிங்கிறதுல டேட்டா இருக்கா இல்லையா அப்படிங்கறத தானே நான் பார்க்க சொன்னேன். அதனால நான் எக்ஸிஸ்ட் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் எக்ஸிக்யூட் ஸ்டெப் வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததும் எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரூவில் 13 ஐட்டம்ஸ் வந்து இருக்கு அண்ட் ஃபால்ஸில் 5 ஐட்டம்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ நான் இப்போ இதை மூவ் பண்ணிட்டு ட்ரூ பிரான்ச்சில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு டேட்டா, அதாவது ஆத்தர் நேம்ஸ் வந்து இருக்கிறது எல்லாமே வந்திருக்கு. கரெக்டா? ஸோ நான் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து கொடுத்துருக்கேன். ரைட்? ஸோ எக்ஸிஸ்ட்னா இருக்கிறது. ஸோ இருக்கிறது ட்ரூ பிரான்ச்சில் வந்திருக்கும், இல்லாதது ஃபால்ஸ் பிரான்ச்சில் வந்து வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதுவே நான் ஸ்ட்ரிங்கில் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் ஸ்டெப் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சாரி எக்ஸிஸ்ட்லேயே இருக்கு, டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நான் எக்ஸிக்யூட் ஸ்டெப் வந்து கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரூ பிரான்ச்சில் 5 ஐட்டம்ஸ் வந்து வந்துருச்சு, பட் ஃபால்ஸ் பிரான்ச்சில் 13 ஐட்டம்ஸ் வந்து வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்குறோமோ அதுதான் ட்ரூ பிரான்ச்சில் வரும், ஃபால்ஸ் பிரான்ச்சில் நம்ம கொடுக்காதது வரும். ஓகேவா? ஸோ இதில் இன்னும் நிறையா இருக்கு. நான் வந்து ஸ்ட்ரிங் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்பர்ஸ் இருக்கு, டேட் அண்ட் டைம் இருக்கு, இந்த மாதிரி நிறையா இருக்கு. அண்ட் ஸ்ட்ரிங்லேயே இன்னும் நிறைய நம்மளால பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் வந்து எதால ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க முடியும், எதால எண்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க முடியும். அண்ட் நம்ம ஒரு ரெக்எக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுவும் இதுவும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஆர் நம்ம ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதுவும் இதுவும் ஈக்குவலா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி கண்டிஷனும் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அண்டு ஆறு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ப்ரோக்ராமிங்லாம், அதே மாதிரி தான் அண்டு கண்டிஷன் ஆர் கண்டிஷன் மல்டிபிள் கண்டிஷன் வந்து நம்மளால ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுல இக்னோர் கேஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. இது எதுக்கு அப்படின்னா அந்த கேபிட்டல் ஸ்மால் இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு தான் இந்த இக்னோர் கேஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ த அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து கேபிட்டலா இருந்தாலும் ஸ்மாலா இருந்தாலும் எனக்கு சேமா கன்சிடர் பண்ணும் அப்படின்னா இந்த இக்னோர் கேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த இஃப் நோட் அப்படிங்கிறது. அண்ட் தென் ஃபில்டர் அப்படிங்கிற இந்த நோட். ஓகேவா? ஸோ இதுவும் சிமிலர் டு இஃப் தான், ஒரு சின்ன சேஞ்ச் தான் இருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே ஆத்தர் அப்படிங்கிறதே உள்ளே கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு எனக்கு ஸ்ட்ரிங்கு எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறதையே செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் ஸ்டெப் கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததும் எனக்கு கெப்ட் டிஸ்கார்டட் அப்படின்ட்டு 2 ஐட்டம்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் வெளியே போனீங்க அப்படின்னா கெப்ட் மட்டும்தான் இருக்கு, எனக்கு 13 ஐட்டம்ஸ் மட்டும் வந்திருக்கு. ஓகேவா? இதோட மீனிங் என்னது அப்படின்னா, ஸோ நம்ம அங்கே ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்ட்டு 2 இருந்துச்சு. கரெக்டா? ஸோ இப்போ எக்ஸிஸ்ட் அப்படிங்கும் போது எனக்கு ட்ரூ அப்படிங்கிற இதில் எனக்கு எக்ஸிஸ்ட் ஆனது எல்லாமே வந்துருந்துச்சு, ஃபால்ஸ்ல எக்ஸிஸ்ட் ஆகாதது எல்லாமே வந்துருச்சு. கரெக்டா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே எனக்கு கெப்டில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நான் இங்கே நேம் வந்து ஆத்தர்ஸோட நேம் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கிறது எல்லாமே கெப்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ எதெல்லாம் இது டிஸ்கார்ட் பண்ணிருச்சு அப்படின்னா ஆத்தர் நல்லா இருக்கிறது எல்லாத்தையுமே டிஸ்கார்ட் பண்ணிருச்சு. ஓகேவா? ஆனா இஃப் நோட்ல நம்மளால ரெண்டுத்தையுமே எக்ஸிஸ்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ரெண்டுத்தையுமே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனா நம்ம இங்க என்ன கண்டிஷன் கொடுக்குறோமோ அதுக்கு வர டேட்டாவை மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் வந்து எக்ஸிஸ்ட் அப்படின்ட்டு கொடுத்துருந்தேன். ஸோ எக்ஸிஸ்ட் எதுக்கெல்லாம் ஆத்தர் நேம்ஸ் இருக்கோ அது மட்டும் எனக்கு வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதை மட்டும் நான் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் நோட்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்றது தான் இந்த ஃபில்டர் அப்படிங்கிற நோட். ஓகேவா? ஸோ இதுலேயும் உங்களால் வந்து மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துக்க முடியும். அண்ட் இதுலேயும் இக்னோர் கேஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இது ஆல்ரெடி லாஸ்ட் நோட்லேயே பார்த்தோம்.
ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து 5 நோட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? ஃப்ளோ நோட்ஸ்லேயே பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ட்டு வரும். ஸோ பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஸோ அன்டில் தென் பாய்.